வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்கோட ஷேர் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், ரேஷியோ அனலைஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி அண்ட் மீடியன் பிஇ அண்ட் கரண்ட் பிஇ கம்பேரிசன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மார்க்கெட் கேப் 4,13,552 கோடி, ஃபேஸ் வேல்யூ ₹2, டிவிடெண்ட் ஈல்ட் 0.08 and 52 week high ₹1418. ஸோ 52 week ஹையில் இருந்து 6% தான் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. தட் மீன்ஸ் நியர்பை ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 week லோ 978. ஸோ 908 52 week லோங்கிறது 36% லோவிலிருந்து இப்போ ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ அண்டு ஷேர் பிஇ மோரார்லெஸ் சேம். அடுத்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 43%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 51%. ஆக்சுவலாக ப்ரொமோட்டருங்கிற கேட்டகரியில் எல்ஐசி இருக்குது. அதை நான் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் கேட்டகரி கொண்டு வந்துட்டேன். ஸோ 51% டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அண்ட் அதர்ஸ் பப்ளிக் 7%. ஸோ இதில் பிளட்ஜ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் டாப் லைன் க்ரோத் பார்த்துருவோம். டாப் லைன் க்ரோத் பொறுத்தளவுக்கு 5 years CAGR 15%, 3 years 23 and 2 years CAGR 21%. ஸோ டாப் லைன் க்ரோத்து ஆல்மோஸ்ட் நல்லாவே இருக்குது. 20% மேலே லாஸ்ட் 3 இயர்ஸில் இருக்குது. அடுத்து பாட்டம் லைன் க்ரோத். பாட்டம் லைன் க்ரோத் பொறுத்தளவுக்கு 5 years CAGR 72 and 3 years CAGR 26 and 2 years CAGR 61. ஸோ நடுவில் இங்கே தொய்வானதுனால இந்த டிஃப்ரென்ஸ் இங்கே காட்டுது. ஆவரேஜாக 30% மேலே இவங்களோட பாட்டம் லைன் க்ரோத் இருக்குது. ஸோ அடுத்தது நெட் மார்ஜின், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்துருவோம். ஆவரேஜாக 5 years CAGR 3.21, 3 years CAGR 3.36 and 2 years CAGR 3.39. ஸோ ஆல்மோஸ்ட் 3.30க்கு மேலேயே வச்சுருக்காங்க லாஸ்ட் 3 இயர்ஸ். குவார்ட்டர்லி எஸ்டிமேட் பார்த்துருவோம். நம்மளோட குவார்ட்டர்லி எஸ்டிமேட் 4,355 கோடி. அவங்க Q3ல கொடுத்த ரிசல்ட் 7,060 கோடி. ஸோ 38% குவார்ட்டர்லி எஸ்டிமேஷனை பீட் பண்ணியிருக்கு Q3 ரிசல்ட்டு. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் போயிடும். ஆக்சிஸ் பேங்க் ரிலேட்டிவ் வேல்யூவேஷனுக்கு HDFC பேங்க், ஐசிசி பேங்க், கொடாக் மஹிந்திரா பேங்க் அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இந்த 4 பேங்க்கும் ஆக்சிஸ் பேங்க் கம்பேரிசனுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இண்டஸ்ட்ரி லீடர்னு பார்த்தோம்னா ஐசிசி பேங்க் அண்ட் HDFC பேங்க் ரெண்டில் எது வேணால் சொல்லலாம். மீடியன் பார்த்துருவோம். ப்ரைஸ் மீடியன் 19, இவங்களது 16 ஆக்சிஸ் பேங்க். அண்டு ப்ரைஸ் டு புக் ஆல்மோஸ்ட் 2 மீடியன், அவங்க 2.21 இருக்கு. நெக்ஸ்ட் டெப்ட் டு ஈக்விட்டி மீடியன் 2, இவங்க வச்சிருக்கிறது 1.2. ஆக்சுவலாக டெப்ட் டு ஈக்விட்டி 2 வந்தது காரணம் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 7.2 வச்சிருக்கிறதுனால தான். ஸோ இல்லைன்னா ஆவரேஜாக ஒன்று கீழே தான் இருக்கும். ஸோ இவங்க மெயின்டைன் பண்ணுறது 1.2. நெக்ஸ்ட் எபிட்டா மார்ஜின் 83% மீடியன், இவங்க 85 வச்சிருக்காங்க. அடுத்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 22 மீடியன், இவங்களும் 22 வச்சிருக்காங்க. அண்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 13ங்கிறது ஆவரேஜ் பேங்கிங் ப்ரைவேட் பேங்கிங் மீடியன், அண்ட் இவங்க 15 வச்சிருக்காங்க. அண்டு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 7% மீடியன், 6.83, ஆல்மோஸ்ட் 7% வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு 0.43 பேங்கிங் அண்டு 0.0s பெருசாக ஒன்றும் இல்லை. அசட் குவாலிட்டி பார்த்துருவோம். அசட் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு கிராஸ் என்பிஏ மீடியன் 1.81, இவங்க வச்சுக்கிறது 1.40. ஸோ மீடியன் விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ அசட் குவாலிட்டி ஓகே. நெக்ஸ்ட்டு நெட் என்பிஏ 0.51 மீடியன், இவங்க 0.42 வச்சுருக்காங்க.
அடுத்தது கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ. ஆக்சுவலாக கேஷ் அடிக்யூசி ரேஷியோங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. அன்எக்ஸ்பெக்டட் லாஸஸ் வந்ததுன்னா பேங்க் எப்படி மீட் அவுட் பண்ண அப்படிங்கிறது தான் இந்த கேஷ் அடிக்யூசி ரேஷியோ. ஸோ 18 மீடியன் இவங்க வச்சுக்கிறது நியர்பை 16.55. அடுத்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினோட கம்பேரிசன் எல்லா பேங்க்கும் ஆவரேஜாக மீடியன் 3.65, இவங்க 3.40, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆவரேஜாக நியர்பை இருக்காங்க. அடுத்து ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 1.68, இவங்களது 1.70, சேம் இருக்குது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 years வீக்லி சார்ட். ஸோ இப்போ ப்ரைஸ் ஹை 1418, லோ 618. ஸோ இப்போ ட்ரேடாக இருக்கிறது நியர்பை ஹையில் தான், ஹை கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ செப்டம்பர்லேருந்து ஒரு அப்வர்ட் ட்ரெண்ட் லைனு, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாமல் ஸ்டாக் மூவ் ஆகிட்டு இருக்கு. அதே சமயம் மல்டி இயர் ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, பட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு. லாஸ்ட் 1 year போய் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 year பொறுத்தளவுக்கு ஹை அதே 1418, இப்போ வந்த ஹை, லோ 1032. ஸோ அந்த அப்வர்ட் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாமல் இருக்கு. அதே சமயம் மல்டி இயர் ஹையை இங்கே 1 yearல பார்க்கும்போது பிரேக் பண்ணி மேலே போய் ஃபெயிலியர் ஆகி கீழே வந்திருக்குது. ஸோ இந்த அப்வர்ட் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாத அளவுக்கும் ஸ்டாக்கை மேலே மூவ் ஆகுதுன்னு எதிர்பார்க்கலாம். அதே சமயம் நியர்பை சப்போர்ட்டு 1305 ரூபா நியர்பை சப்போர்ட் இருக்கு. இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். 5 years பிரைஸ் கம்பேரிசன், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன். ஸோ ஆக்சிஸ் பேங்க் 5 yearsல ப்ளஸ் 75% அப்பில் இருக்கு. பேங்க் நிஃப்டி 68% ஹை, அண்ட் ஐசிசி பேங்க் 127% ப்ளஸ்ஸில் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 17% ப்ளஸ், அண்ட் கோடாக் மஹிந்திரா பேங்க் ப்ளஸ் 8% இருக்கு. லாஸ்ட் 1 year போய் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 year இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன். லாஸ்ட் 1 year பொறுத்தளவுக்கு ஆக்சிஸ் பேங்க் 33%. ஸோ இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசனில் இருக்கிறதே ஹையில் இருக்கிறது லாஸ்ட் 1 yearல ஆக்சிஸ் பேங்க் தான் 33% ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 22, ஐசிசி பேங்க் 13, அண்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் 6 ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ரேஷியோ அனாலிசிஸ் பார்த்துருவோம். ரேஷியோ அனாலிசிஸ் பொறுத்தளவுக்கு எபிட்டா மார்ஜின் 86, அண்டு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 22, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15, அண்டு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு almost 7, and debt to equity 1.2, current ratio 16, interest covering ratio 1.52, debt to asset 18, return on asset 1.70. பேங்கிங் பொறுத்தளவுக்கு 2% இருந்தால் ஓகே, 1.7 இருக்கு, ஓகே தான். அண்டு ப்ரைஸ் டு சேல்ஸ் 3x, ப்ரைஸ் டு புக் 2x, புக் வேல்யூ 603 ரூபா, enterprise value to EBITDA 5x, and PEG ratio 0.2. ஸோ ஓவராலாக ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 7 வாங்கியிருக்கு, நல்ல ஸ்கோரு. அடுத்தது ஐவி அண்ட் ஐஎம்இ பார்த்துருவோம். இன்டென்சிக் வேல்யூ கால்குலேட் ஆகிறது 702 ரூபா, அண்ட் இம்ப்ளைட் மார்க்கெட் ப்ரைஸ் 1059. ஸோ இது நம்ம ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆவரேஜ் ஐவி அண்ட் ஐஎம்பி 850 ரூபா கிடைக்குது. 850 ரூபாயிலிருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஒரு 9% கழிச்சா 801 ரூபா பையிங் ப்ரைஸ், மை பையிங் ப்ரைஸ். ஸோ இந்த பையிங் ப்ரைஸ்லேருந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் 1331 ரூபா. ஸோ 66% அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இங்கே கேட்டகரைஸ் ஆனது ஓவர் வேல்யூடு. ஓகே, அடுத்தது பிஇ க்ரோத் பார்த்துருவோம். ஆவரேஜ் 5 years CAGR PE nearby 19, and current PE nearby 16. So 16% அவங்களோட ஆவரேஜ் PE விட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிஇயில்.
அதே சமயம் இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் சேம் தான். கரண்ட் பிஇயும் அண்ட் இண்டஸ்ட்ரி பிஇ, கரண்ட் ஸ்டாக் பிஇ அண்ட் இண்டஸ்ட்ரி பிஇ ஆல்மோஸ்ட் சேம். ஸோ அதில் எந்த டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇயோட ஒட்டி தான் ஸ்டாக் பிஇயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே சமயம் தன்னோட ஆவரேஜ் பிஇ விட 16% கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 5 இயர்ஸ் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி. ஹை 1370, லோ 626, ஆவரேஜ் 998. ஸோ 992லேருந்து 1330 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு 33% அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஆவரேஜ் ப்ரைஸை விட அதிகமாக. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.